ஹாய்ங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டிக்கு சீட்டு வந்து தைச்சிருக்கோம். சீட்டு வந்து எப்போதும் மாதிரி தைக்காமல் சீட்டு தைக்கிற அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னேன். என்ன தம்பி டாக்டருக்கே இந்த மாதிரி சீட்டா அப்படின்னு சிரித்தார். அப்புறமேட்டு நம்ம சொன்ன மாடல் மாதிரி தைச்சி வெளியில் வச்சுருந்துருக்காரு. டாக்டரியில் போகிற 2-3 பேர் வந்து நிப்பாட்டி சீட்டை வந்து பார்த்துட்டு எனக்கும் இது மாதிரி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதான் அந்த அண்ணன் நம்மகிட்ட சொன்னார். இந்த மாடல் நல்லாயிருக்கு தம்பி அப்படின்னு சொன்னார். சீட்டு வந்து நம்ம சீட்டு ரொம்ப இத்து போச்சு, அதனால தான் தைக்கலாம் அப்படின்னு கலட்டினேன். சரி நல்லா தைப்போம், சூப்பராக தைப்போம் அப்படின்னு நம்மளாக காருக்குள்ளே சீட்டெலாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து இந்த மாதிரி தைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மாடல் அந்த அண்ணன்ட்ட சொன்னேன். அதே மாதிரி அந்த அண்ணன் தைச்சி கொடுத்துருக்காங்க. இத்து போன சீட்டை எப்படி நம்ம ரெடி பண்ணி மாட்டியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீட்டு வந்து இந்த வண்டி இப்போ வாங்கினனால சீட்டை வந்து அவங்க பராமரிக்காமல் விட்டாங்க. இது வந்து கம்பெனியில் வந்து சீட்டு. இதுக்கு வந்து இது மாதிரி மேலே உள்ள உரம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்காது. பராமரிக்க விட்டாலும் இங்கே கீழே உள்ள அந்த பீடிங்கே பிடுங்கி கிடக்கு. இதை கழட்டி கொண்டு போனால் தெரியும் எந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா கீழே துரு பிடிச்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கம்பெனி சீட் கவரு. இது பிடுங்கி இந்த பீடிங்லாம் கீழே பிடுங்கிருச்சு. இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது சீட்டு. இதை கலட்டுறதுக்கு வந்து நம்ம 4 போல்ட்டு, இதில் ஒரு போல்ட்டு, அப்புறமேட்டு இதில் ஒரு போல்ட்டு, பின்னாடி 2 போல்ட் வரும். பின்னாடி இதில் ஒரு போல்ட் வரும், இதில் ஒரு போல்ட்டு. 4 போல்ட்டை கழட்டியாச்சுன்னா சீட்டை தூக்கிடலாம். தூக்கி பைக்கில் கொண்டு போய் கடையில் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம ஒரு மாடல் சொல்லியிருக்கோம், அந்த மாடல் படி தைப்போம். தைச்சிட்டு நல்லாயிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதான் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது சீட்டு. இதுதான் ரொம்ப மோசமாகிட்டு உட்கார்ற சீட்டு. இது 3/4 வாசி பிடுங்கிட்டு இதெல்லாம் பஞ்செல்லாம் ஓட்டை விழுந்து கிடக்கு. இதெல்லாம் பஞ்சு வச்சு கவர் போட்டு இருக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அண்ணன்ட்ட சொல்லியிருக்கோம், ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ரைட்டு, கலட்டுறோம். கலட்டி கொண்டு போகிறோம். தைக்கிறத வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. சீட்டை கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறமேட்டு வாங்க தான் போவேன். முடிஞ்சால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து காட்டுறோம். இது வந்து 19ஆம் நம்பர் ஃபானர். இது கரெக்டாக சேருது. அப்புறமேட்டு இது 14-15. இதுக்கும் 14-15. முன்னாடி உள்ளதுக்கு 19 சேருது. கழட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், சீட்டை கழட்டியாச்சு. சீட்டை கழட்டி கீழே வச்சு பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. சரியான வெயிட்டாக இருக்குது சீட்டு. ஒரு ஆள் தூக்குற மணிக்கு இருக்குது. சீட்டை கழட்ட வண்டி மொட்டை கட்டியாக தெரியுதா? மழை வேறு பெய்யுது. இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து கண்டிஷன் மோசமாக இருக்குது. உள்ள ஊடி எல்லாமே இத்து போச்சு பார்த்தீங்களா? இந்த பீடிங் வந்து இங்கே வரைக்கும் எல்லாமே விட்டுருச்சு. இது வந்து இத்து போச்சு, தெரியுதா உங்களுக்கு? கவர் ஆகுதா? இது எல்லாமே இத்து போச்சு. இந்தா இது எதுனாலனா தொளி ஓட்டிட்டு இந்த மண் பட்டு சரியாக சர்வீஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் இப்படி இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இங்கெல்லாம் ரொம்ப இத்து போச்சு. உட்கார்ற சீட்டு தான் அப்படி இருக்குது. இது வந்து சாயிற சீட்டு. இது நல்லாயிருக்கு. இப்போ வந்து இது மட்டும் நம்ம கிடைக்கான்னு கேட்டு பார்ப்போம் கடையில். அப்படி இல்லைனா உடப்பு கடையில் எங்கேயாவது கிடைக்கான்னு கேட்டு பார்ப்போம். இப்போ பேர்பாஸ் கடைக்கு ஃபோன் பண்ணி இது மட்டும் தனியாக கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்போம். கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. இந்த கவர் மட்டும் கிடைக்குமா? மஹேந்திராவுக்கு வந்து சீட்டு வந்து 3 விதமாக இருக்கான். அதனால் நீங்கள் சீட்டை கழட்டி கொண்டு வந்தீங்கன்னா போட்டு பார்த்தே கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். வாங்கிட்டு போனீங்கன்னா சேராமல் போயிடும், ஓட்டை வந்து வித்தியாசம் வருமா. இதில் வந்து 4 போல்ட் வரும்.
இந்த ஓட்டை வந்து மஹேந்திராவுக்கு வந்து 3 விதமாக சீட் இருக்கான். அதனால் ஓட்டை மாறிடும். நீங்கள் சீட்டை கழட்டி கொண்டு வாங்க அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம சீட்டை கழட்டி கொண்டு போய் அங்கேயே போட்டு பார்த்து கொண்டு வர போகிறோம். சீட்டை கழட்டிட்டேன். இது வந்து சாயிற சீட்டு, இது உட்கார சீட்டு. இதுதான் ரொம்ப எத்து போயிட்டு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்ம எத்து போயிட்டு. இதுக்கு மேலேயே நம்ம இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு போட்டுடலாம். ஆனால் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. A few moments later. The next day. அவ்வளோதான், தச்சிட்டு வந்து சீட்டை வந்து மாட்டியாச்சு. சீட்டோட லுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சீட்டு வந்து எப்படி சொல்ல, உட்காரதுக்கு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்குது. அதாவது 2 சைடும் நம்ம வந்து ஏற்றி தச்சுருக்கோம். அந்த அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சைடு இவ்வளோ கனத்தை ஏற்றிருக்கோம், இதே மாதிரி இந்த சைடும் ஏற்றிருக்கோம். சென்டரில் உட்காரும் போது அப்படியே ஃபிட்டாக இருக்குது, அங்கிட்டு இங்கிட்டு நகராமல் ஃபிட்டாக இருக்குது. அதுமாதிரி சாயிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் கணம் ஏற்றிருக்கோம், இங்கேயும் கொஞ்சம் கணம் ஏற்றிருக்கோம். எப்படிங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும். சென்டரில் ஒரு குழி தெரியுதா? இங்கே வந்து கிடங்கு மாதிரி இருக்கா, இங்கே மேடு இருக்கா, இங்கே வந்து பஞ்சு வச்சு ஏற்றிருக்கோம் இந்த பிளாக் இருக்க இடத்துல. அதே போல் தான் இங்கேயும் உங்களுக்கு தெரியும், இங்கேயும் ஏற்றிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் ஏற்றிருக்கோம். சென்டரில் வந்து இந்த டைமண்ட் மாடல், இங்கேயும் டைமண்ட் மாடல். இங்கே ஒரு பை வச்சுருக்கோம், நமக்கு பை தேவைனாலும் வச்சுருக்கோம். இதே பையை நீங்கள் வந்து வைக்காமல் இருந்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்கும்.
இந்த பை இல்லைன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு சீட்டு. நமக்கு பை தேவை அப்படிங்கிறனால பை வச்சுருக்கோம். எதனாலன்னா பாருங்க, இது மாதிரி இப்போ நேற்று வந்து ஒரு நடம் மண்ணுக்கு போனோம். இது மாதிரி பாசெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா பையில் மடக்கி வைப்போம், இல்லைன்னா பெட்டிக்குள்ளே மடக்கி வைப்போம். அதனால் அந்த பை வந்து தேவை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இதே பையை இந்த சைடில் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா பை இல்லை அப்படின்னா தான் நல்லா லுக்காக இருக்கும். பை தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா வேண்டாம். சீட் எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் கமெண்டில். அதுதான் லுக்கு. அந்த சைடு போய் காட்டுறேன். இந்த சைடும் அதே தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இதில் வந்து மேட் இருக்கும், இங்கே வந்து கிளம்பி மணிக்கு இருக்கா, ஃபிட்டாக இருக்குது உட்காரதுக்கு. இங்கே தெரியுதா, இங்கே வந்து கொஞ்சம் பஞ்சு ஏற்றிருக்கோம். இதே மாதிரி அந்த சைடும் பஞ்சு ஏற்றிருக்கோம். சென்டரில் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அதேமாரி மஹேந்திராவுக்கு வந்து இது கரெக்டாக செட் ஆகும். இதே நீங்கள் வேறு சிவராஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சிகப்பு இருக்க இடத்துல ப்ளூ ஆக்கிட்டிங்கன்னா சிவராஜுக்கு வந்து செட் ஆகும். இதே நீங்கள் ஜாண்டீர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சிகப்பு இருக்க இடத்துல க்ரீன் கலர் ஏதாவது ஒரு கலரு, வண்டி கலராக இல்லைனாலும் க்ரீனில் ஏதாவது ஒரு கலரு போட்டிங்கன்னா செட் ஆகும். உங்கள் வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த சிகப்பை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டினீங்கன்னா தைச்சி கொடுத்துருவாங்க. எங்கள் ஊரில் தைக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 900 ரூபா அண்ணன் கேட்டார். கொடுத்தாச்சு. ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு. இந்த டிசைன்லாம் கொண்டு வரது கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். அப்புறமேட்டு இதில் வந்து பஞ்சு வச்சு தைச்சிருக்காங்க. இதில் ஒரு தையல் போட்டிருக்காங்க, இதில் தையல். சாதாரண சீட் கவர்னால் இதை சுற்றி ஒரு தையல் வரும், இதை சுற்றி ஒரு தையல் வரும், அவ்வளோதான். சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இதில் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கனால 900 ரூபா அண்ணன் சார்ஜ் பண்ணியிருக்காரு சீட்டு தைக்கிறதுக்கு மட்டும் இல்லை. இது ஃபுல்லாமே அந்த அண்ணனோட ஒர்க்கு தான். நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்கல. வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீட்டு வந்து என்ன சொல்ல உட்காரதுக்கும் நல்லா ஃபிட்டாக இருக்குது. ரெண்டு சைடும் பஞ்சு வச்சு தைச்சிருக்கனால அங்கிட்டு கொஞ்சம் நகலாமல் உட்காரதுக்கும் நல்லா ஃபிட்டாக இருக்குது. இது தைக்கிறதுக்கு வந்து நம்ம ஊரில் 900 ரூபா சார்ஜ் பண்ணார் அந்த அண்ணன். 900 ரூபானாலும் அந்த அண்ணனுக்கு நிறையா ஒர்க் இருக்குது, அதனால் சார்ஜ் பண்ணார். 900 ரூபா கொடுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.